ஒரு சிறிய கிராமத்தில் நந்தன் என்ற யுவன் தியானம், யோகம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டவன். ஆனாலும் அவனுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம். ஏன் எனக்கு இறை அருளின் அனுபவம் கிடைக்கவில்லை என்ற கேள்வி மனதில் கிளம்பிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவனிடம் வந்து ஒரு பழைய கண்ணாடியை கொடுத்தார். இது மாயக் கண்ணாடி. நீ உண்மையை காண விரும்பினால் இதை பார்த்து உன் உள்ளத்தை கவனிக்க வேண்டும் என்றார். நந்தன் அந்த கண்ணாடியை வீட்டிற்கு கொண்டு வந்து தினமும் அதை பார்த்தபடி தியானம் செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் சும்மாதான் முகம் மட்டுமே தெரிந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவன் எண்ணங்கள், கோபம், பேராசை, பொறாமை போன்றவை கண்ணாடியில் உருவங்கள் போல் தெரிந்தன. அவனது உள்ளத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். நாளடைவில் கண்ணாடியில் ஒளி மட்டும் தெரிந்தது. அந்த ஒளி எதுவென்று அவனுக்கு புரியவில்லை. அதே மூதாட்டி மறுபடியும் வந்தார். இப்போது உனது உள்ளம் சுத்தம். அந்த ஒளி, அதுதான் இறைவன். நீ உன்னை பார்க்க தயாரான போது இறை ஒளி நின்று கொண்டது என்றார். இந்த கதையின் கருத்து: அறிவு வெளியே இல்லாது உள்ளேயே இருக்கிறது. இறை அனுபவம் பெற உள்ளத்தை சுத்தமாக்க வேண்டும்.